பண்ற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். questions இருக்கு? எஸ். ஹலோ, கேக்குதா? ஒரு நிமிஷம். சுதர் அண்ட் கேகே ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் வரீங்களா ப்ளீஸ்? சுதர் அண்ட் கேகே ப்ளீஸ். அதுக்குள்ளே யோசிச்சிருவார் ஒரு பதில. பக்கத்தில் வச்சு நானே டென்ஷன் இருக்குது. சார், சுத்தியல் உடஞ்சிருக்குல்ல, ஏன்னா அங்கே நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்கே நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் படத்தை பற்றி. அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி டேரக்டர் சார் சொல்லுங்க. வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அழகா நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சரி, ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனா வந்து அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பார்த்திபன் சார் கூட சொன்னாரு, ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ரைட்ஸ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பா கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் பேசுறாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது. உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்லேருந்து விஷுவல் வெளில போயிட்டு திருப்பி வரும். அப்படி வரைச்சி அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு தமிழ் தான் வரும். என்னங்க இல்லை. ஸோ அதனால வரல கிளீனாக பேசியிருக்காங்க, ஸ்லோவாக பேசியிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்களே தான் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நீங்கள் ஐ ரிப்பீட் கிருஷ்ணன் பண்ணவே இல்லை. அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக தான் பேசினாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்கு, ட்ரெய்லர்ல நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்துல ஆக்சுவலா 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூம்ல தமிழ் பேசினா கேவலமா இருக்கும், அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே ஓகே சார். அதே மாதிரி படத்துல நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. இங்க பேனர்ல யாரையும் காணுமே. எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? இல்ல, நீங்க பாலிவுட் ஆர்டிஸ்ட் தான் உடனே நீங்க டாம் குரூஸ், ஆஞ்சலினா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம். இவங்கெல்லாம் அங்கேயும் அடுத்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவில பண்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அங்க நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியலன்னா ஏன்னா பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வருது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியல. அதாவது இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்திபன் சாரும் பேசுறப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து உண்மையான பாராட்டா வஞ்ச புகழ்ச்சி அணியா? இல்ல, அவ்வளவு டீட்டெயிலா போனா அது உண்மையான பாராட்டா தான் இருக்கணும். மேல இருந்து வரையா கொஞ்சம் தெரிஞ்சுக்கல. நீங்க சொல்றது உண்மைதான், நீங்க டீட்டெயிலா சொல்றீங்கல்ல. பார்த்திபன் சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்கிறேன். இல்ல, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுவேன். தினம் சண்டே இருக்கு. இவ்வளவு இளமையா இருக்கீங்களா, அதனுடைய ரகசியம் என்ன? பெண்களுக்கு நீங்க சொல்ல அட்வைஸ் என்ன? நீங்க கண்ணாடி போடாததுதான் முக்கியமான காரணம். இல்ல ஒரு பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. தவறிய பாடல்களை தான் நான் பாடியிருக்கேன், எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான், சார் எழுதக்கூடாது, சார் பிஸி ஆயிடணும் அப்படின்னு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும், இயக்குனருக்கும், தயாரிப்பாளருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்னுடைய மானசீக குரு அவர் பார்த்திபன் சார். அவர்கிட்ட சந்திக்க முதல் சந்திப்பிலேயே என்னுடைய புத்தகத்தை கொடுத்ததுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கோபிகிருஷ்ணன் சார் மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பாடலையும் எனக்கு வழங்கி எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. நான் ஒரு 11 புத்தகங்கள் போட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தையாவது பார்த்திபன் சார்கிட்ட கொடுத்துட முடியாமா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்த தருணத்தில் தான் ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார். அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பெண்ணின் சக்தியை, பெண்ணின் திறமையை, பெண்ணின் புத்திசாலித்தனத்தை, பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது. ஓகே பிரதர்.